திருடன் கையில் சாவி என்பது போல அச்சாணியை வைத்திருந்தவரே அத்தனைக்கும் காரணம் என்பதாக திடுக் திருப்பங்களுடன் ஒரு குற்றம் அரங்கேறி இருக்கிறது சென்னையில். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்ற சுவாரஸ்ய விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை காரம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவமுருகன் சந்தானலட்சுமி தம்பதி தர்மராஜா நகர் விஸ்வநாதன் தெருவில் வசிக்கின்றனர். சந்தானலட்சுமியின் தாய் சாந்தியும் இவர்களுடன் வசிக்கிறார். வீட்டில் சாந்திக்கு தனி அறை கொடுத்துள்ளனர். வெள்ளியன்று காலை வழக்கம் போல கண் விழித்த சிவமுருகன் சந்தானலட்சுமி தம்பதி அதிர்ந்து போனார்கள். ஐம்பது வயதான சாந்தி அவரது அறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வாயில் துணி திணிக்கப்பட்டு மயங்கி கிடந்ததே அதிர்ச்சிக்கு காரணம். அவரை உடனடியாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்த சிவமுருகன் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதிகாலையில் வீட்டுக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் மாமியாரை கட்டி போட்டுவிட்டு மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்து மயங்கச் செய்துவிட்டு பீரோவில் இருந்த 26 சவரன் நகைகளை அள்ளிச் சென்றதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்களை எல்லாம் மாமியார் தான் கூறியதாகவும் புகாரில் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை மாநகர காவல் எல்லையில் வீடு புகுந்து மயக்க மருந்து தெளித்துவிட்டு கொள்ளை நடந்ததாக வந்த புகார் காவல்துறையினரையே அதிர வைத்தது. உடனே நிகழ்விடத்துக்கு சென்று ஆய்வு செய்த அவர்கள் 6 தனிப்படைகளையும் அமைத்தனர். சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வும் செய்தனர். சிவமுருகன் சந்தானலட்சுமி தம்பதியிடமும் மருத்துவமனையில் இருந்த சாந்தியிடமும் தனித்தனியே விசாரித்தனர். கொள்ளை நடந்ததாக கூறப்பட்ட அறை உட்பட வீட்டின் எந்த பகுதியிலும் கொள்ளை நடந்ததற்கோ கொள்ளையை தடுப்பதற்கான தள்ளுமுள்ளு நடந்ததற்கோ எந்தவிதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. சந்தேகத்துக்கிடமாக எந்த காட்சியும் சிசிடிவியில் பதிவாகவில்லை. சாந்தி கூறியதாக சிவமுருகன் சந்தானலட்சுமி தம்பதி ஒரு கதையை கூறினர். சாந்தி வெவ்வேறு கதைகளை மாற்றி மாற்றி கூறியுள்ளார். வீட்டில் சாந்தியின் அறையை ஆய்வு செய்தபோது நகைகளை அடகு வைத்த ரசீதுகள் கிடைத்தன. அவரது அலைபேசியில் நகை கடனுக்கான வட்டியை கட்டுமாறு குறுஞ்செய்திகள் வந்திருந்தன. நகைகள் வீட்டிலேயே இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தால் அடகு வைத்த ரசீதுகளும் குறுஞ்செய்திகளும் எப்படி வந்தன என்ற கேள்விகள் எழுந்தன. தனிப்படைக்கு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே புரிந்தது. கொள்ளையே நடக்கவில்லை என்பதுதான் அந்த தெளிவு. இப்போது சாந்தியிடம் மீண்டும் விசாரித்த போது பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. மகள் சந்தானலட்சுமியின் அறையில் இடம் இல்லாததால் தாய் சாந்தியின் அறையில் பீரோ இருந்துள்ளது. அதில் இருந்த சந்தானலட்சுமியின் நகைகளை ஒவ்வொன்றாக திருடிச் சென்று அடகு வைத்து பணம் வாங்கியுள்ளார் தாய் சாந்தி. அந்த பணத்தை கொண்டு ஆன்லைனில் சூதாட்டமாடி பணத்தை எல்லாம் படிப்படியாக இழந்துள்ளார். இந்நிலையில் மகள் சந்தானலட்சுமி அடுத்த வாரம் உறவினரின் திருமணத்துக்கு செல்ல உள்ளதாக கூறியுள்ளார். திருமணத்துக்கு செல்லும்போது அணிய நகைகள் இல்லையெனில் தாம் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக கொள்ளை நாடகத்துக்கு தயாராகியுள்ளார் சாந்தி. இரத்த அழுத்தத்துக்காக போடும் மாத்திரைகளை கூடுதலாக சாப்பிட்டுள்ளார். தனது வாயில் துணியை திணித்து கொண்டு கை கால்களை டவலால் கட்டி கொண்டுள்ளார் சாந்தி. கூடுதலாக மாத்திரைகளை போட்ட பாதிப்பில் மயக்கமடைந்துள்ளார். இவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டுள்ளார் சாந்தி. பாதுகாப்பு என்று கருதிய இடத்தில் மாமியார் என்ற திருடன் இருப்பார் என நினைத்து கூட பார்க்கவில்லை சிவமுருகன். இப்போது மருமகன் சிவமுருகன் அளித்த புகாரின் பேரில் மாமியார் சாந்தி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது வளசரவாக்கம் காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்குமார்.